வணக்கம் நண்பா. ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தின் லீடர் அதாவது சாம்சங் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A52s. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். சாம்சங்கை பற்றி ரொம்ப ஆழமாக போனவங்களுக்கு மட்டும்தான் சாம்சங்கை பற்றி ஆழமாக தெரியும். அதாவது ரொம்ப ஆழமாக போகாதவங்களுக்கு சாம்சங்கை பற்றி டீப்பாக தெரியாது. வேணால் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஆப்பிளுக்கே இவங்க ஹார்ட்வேர் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரிங்கிறத பாருங்கள். அவங்க ஒரு பெரிய கேலக்ஸி மாதிரி. அதாவது இவங்களை பற்றி ஸ்டடி பண்ணால் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ லென்த்தாக போகும், வேண்டாம். நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. நண்பா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். அதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து தூக்கி பார்க்கும்போது வெயிட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. வெயிட் ஹெவியாக இருக்குது, நல்லாயிருக்கு. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஃபோன் சொல்ல முடியாது. ப்ரீமியமான லுக்கை கொடுக்குது, வேறு மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்குது. தென் இந்த பாக்ஸில் என்ன வருதுங்கிறத பாருங்கள். ஒரு டேட்டா கேபிள் தந்துருக்காங்க. டேட்டா கேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக, குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியில் டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று தந்திருக்காங்க. இவ்வளோதான் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதோட பேக் சைடில் இருக்கிறது சிம் எஜெக்டர், காலகாலமாக வருது தான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்டர் கைடு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதுக்கப்புறமா ஃபோன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குன்னா, ரக்டு மாதிரியும் இருக்குது. ஆனால் பியூர் ரக்டு மாதிரி இல்லை, வளவளன்னு இல்லை, பாலிஷ் போல் இல்லை, ரொம்ப க்ரிப்பாக இருக்குது. கை தவறி ஃபோன் கீழே விழாது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட கீழ் சைடில் உங்களுக்கு டைப்-சி போட்டு ஸ்பீக்கரும் கீழ் சைடில் தான் வருது. சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன், மேலே பார்த்தீங்கன்னா சிம் போட்டுறதுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்லிம்மான ஃபோன் சொல்ல முடியாது, வெயிட்டு கொஞ்சம் இருக்குது. நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே தூக்கி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இவ்வளோ தான் ஃபோனு. பார்க்குறது நல்லா தான் இருக்குது. வேறு கலர் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கலர் அது சூஸ் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும். அந்த கலர் வெள்ளை எனக்கு பிடிக்காத கலர். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த ஃபோனை பற்றி ஒரு சில விஷயங்கள் குயிக் ரிவ்யூவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 4 கேமரா வச்சுருக்காங்க. ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் இருக்குது. தரமான கேமரா. 64 வரும்போது அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத 20 நாள் நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். தென் அல்ட்ரா வைடுக்கு 12 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. இதுவும் வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தென் டெப்த்தை பொறுத்த மட்டும் ரொம்ப ஆழமாக இருக்கும் சாம்சங்கை பொறுத்த மட்டும். அதாவது பொதுவாக சாம்சங் கேமரா விஷயத்தில் நல்லா பண்ணுவாங்க. அதனால இவங்க 5 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. மேக்ரோவுக்கும் தரமாக 5 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. போதுங்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஓகே. செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் ஓஎஸ் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஓஎஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசர். அதாவது நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஏதாவது சின்ன ஷேக் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதில் 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் அன்பாக்சிங் பண்ணக்கூடிய டைமில் பார்த்துருப்பீங்க, 25 வாட்டில் சார்ஜர் இருந்துச்சு. ஃபாஸ்ட் சார்ஜர் தான். 26 நிமிஷத்தில் 40% சார்ஜ் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாள் செக் பண்ணியிருப்பேன். இன்னும் ஆழமாக செக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு விழாவரின் ரிசல்ட்டை கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். டிஸ்பிளே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் இருக்குது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. சூப்பர் ஆம்லெட் தான். சூப்பர் ஆம்லெட் எப்படி இருக்குங்கிறது சொல்லவே வேண்டாம். நார்மல் டிஸ்பிளேயே இந்த காலத்தில் நல்லா இருக்குது. சூப்பர் ஆம்லெட் இந்த மாதிரி இருக்குங்கிறத நமக்கு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தென் ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. 6GB வேரியன்ட் இருக்குது, 8GB வேரியன்ட் இருக்குது. ஸ்டோரேஜ் உங்களுக்கு சேமாக தான் வருது. 6GB எடுத்தாலும் உங்களுக்கு 128GB தான் வருது. 8GB எடுத்தாலும் 128GB தான் வருது. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறமா இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ப்ராசஸரை பொறுத்த மட்டும் இவங்க கோல்காமோட ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் டோல்பி ஆடியோ இருக்குது, சாம்சங்கோட நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லேயர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதோட வாலில் பயங்கரமாக இருக்குது அந்த வால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் விலாவரியாக சொல்கிறேன். எனக்கு டைம் தேவைப்படுது, 20 நாள் குறைந்தபட்சம் எனக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் IPX67 ரேட்டிங் தந்திருக்காங்க. 67னா தண்ணிக்குள்ளாடி முக்கலாம், வாட்டர் ப்ரூஃப் சொல்ல முடியாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5G ஃபோன் சொல்லிட்டேன். 5Gயை பொறுத்த மட்டும் அந்த கிளாஸு அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் படி பார்க்கும்போது உலக தரத்துக்கு பண்ணியிருக்காங்க. 12 விதமான பேண்ட் சப்போர்ட் இதில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் ஆப்ரேட்டர் வந்து பேண்டில் வந்து என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு எந்த சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அந்த பேண்ட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அந்த வசதி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் வர ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா Android 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது One UI 3.1 ரன் ஆகுது. One UI மல்டி டாஸ்கர்ஸ்க்கு வந்து சிறந்த ஒரு வரன்னு கூட சொல்லிக்கலாம். சாம்சங்கை பொறுத்த மட்டும் சாம்சங் யூசர்ஸ்க்கு கிடைத்திருக்கிற மெயின் பிளெஸிங் வந்து One UI. அது என்னை பொறுத்த மட்டும் அது வந்து பல வேலைகளை வந்து எனக்கு வந்து பண்ண வைக்கும் மோஸ்ட்டாக. அதாவது என்னுடைய ப்ரைமரி டிவைஸ் வந்து சாம்சங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்பை செக் பண்ணும்போது அதில் பக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் லாக் கேட் பார்க்குறதுக்கும் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாம்சங் தான் நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளுக்கு அப்புறமா ப்ரிஃபர் பண்ணுறது சாம்சங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் முழுமையாக நம்ம சொல்ல முடியும். குயிக் ப்ரிவியூவில் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு A52 மாதிரியே தான் இருக்குது, எந்த சேஞ்சும் பண்ண மாதிரி இல்லை. அதே மாதிரி அதே ஃபீல் தான் இருக்குது. இந்த குயிக் ப்ரிவியூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 வாரம் டைம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.